ஹலோ காய்ஸ், இன்னைக்கு ஏஞ்சல் நெக்ஸ்ட் டோர் ஸ்பாயில் மீ ரோட்டன் சீசன் 2 எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரு லைக்கை போட்டுருங்க. நான் அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே அங்கே ஷீனா, இதுதான் உன்னோட ஹோம் டவுனானு ரொம்ப ஆச்சரியமாவரா? இல்லை இது இல்லை, இன்னமும் கொஞ்சம் தூரம் போகணும். போகிற வழியில் ரெண்டு பேருமே ஒன்றா கையை பூச்சின்னு போகிறாங்க. ஆனால் எப்போ நம்ம ஹீரோ அவங்க அம்மா பார்க்குறானோ அங்கேயே ஆளு கையை விட்டுறான். அங்கே ஷீனாக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். நான் எங்கள் அம்மா கிட்ட சொல்லலை, அதனால தான் நான் இப்படி பண்ணுறேன். அங்கே அம்மாவுக்கும் ஷீனாவை பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷம். ஷீனா, நான் சொன்னதுக்காக வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அட உண்மையை சொன்னா நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நான் எனக்கும் ரிலேஸ் ஆச்சு, இது உங்கள் ஃபேமிலி டைம்னு. இருந்தாலும் என்னை வர வச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஷீனா, உண்மையை சொன்னா அப்படியெல்லாம் சொல்ல வேணாம். ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் உன்னை பார்க்கணுன்னு அவ்வளோ ஆசையாக இருந்தோம். ஆல்ரெடி ஸ்ப்ரிங்கோட பிரேக்லேயே உன்னை சந்திக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருந்துச்சு. ஆனால் அந்த டைமில் ஏகப்பட்ட வேலை இருந்தனால அவளுக்கும் எங்களால் எதுவுமே ஒழுங்காக பண்ண முடியல. ஆமா நீ என்ன ஆச்சு? எதனால ஒரு மாதிரி உம்மன் இருக்க? என்னம்மா, உங்க சொந்த பையன் கிட்ட ஒரு ஹாய் ஹலோ அது கூட சொல்ல மாட்டீங்களா? அட அம்மா, நீ இதுக்கெல்லாமா கோச்சிப்ப? ரொம்ப நன்றி அம்மானே. ஏன்னா எனக்காக ஷீனாவை இங்கே கொண்டு வந்திருக்க, ரொம்ப தேங்க்ஸ். சரி எல்லாமே ஓகே, ஆனா அப்பா எங்க? அவரே ஆளை காணமே. வீட்டுல நம்ம எல்லாருக்காகவும் அவரு தான் சமைக்கிறாரு. அட ஷீனா, உண்மையை சொன்னா நீ ரொம்ப லக்கியா இருக்க. ஏன்னா எங்க அப்பாவோட சமையல் இருக்குமே, அது சும்மா வேற லெவல்ல இருக்கும். அதனால கண்டிப்பா உனக்கு பிடிக்கும். ஆமா ஷீனா, அதேதான். அங்க இதுக்கப்புறம் போகும்போது நம்ம ஹீரோ கையை பிடிக்க அவளுக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கும். அதுக்கப்புறம் ஃபைனலி அவங்க வீட்டுக்கு வர அவங்க அப்பா கேட்டா அவங்க அம்மாவும் சொல்றாங்க, பாருங்க நான் யாரை கொண்டு வந்திருக்கேன்னு பாருங்க, நம்மளுக்காக ஷீனா இங்க வந்திருக்கா. ஷீனா வந்துட்டு, அங்கிள் நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க, அதை பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னம்மா இப்படி சொல்ல இருக்க? நீ சாதாரணமா இப்படி பேசுவியோ? ரொம்ப நார்மலா இரு போதும். எங்க வீடு அந்த அளவுக்கு பெருசா இருக்காது, இந்த அளவுக்கு கவலைப்படாத, நான் உனக்கு ரூம் எல்லாம் காட்டுறேன். அட நீங்க சொல்ற மாதிரிலாம் இல்ல, ரூம் எல்லாம் உண்மையிலேயே பெருசா இருக்கு. எனக்குன்னு ரூமா? ரொம்ப நன்றி ஷீனா. பக்கத்திலேயே பாத்ரூம் இருக்கு, உன்னோட ரூம் பக்கத்திலேயே தான் நம்ம அம்மானியோட ரூமும் இருக்கு. அதே மாதிரி என்ன மன்னிச்சிரு, ஏன்னா பால்கனி ரெண்டுமே கனெக்டடா இருக்கு, அதனால என்ன மன்னிச்சிரு. அங்க இது கேட்கிற அம்மானியும், ஷீனா நீ கவலைப்பட வேணாம், அதை நான் லாக் பண்ணி வச்சுக்கிறேன், அதனால பிரச்சனை இல்லை. அதே மாதிரி நீயும் லாக் பண்ணி வச்சுக்கோ. அட அப்படியெல்லாம் நீ சொல்ல வேணாம். இப்படி இவங்க கியூட்டா பண்ணும்போது இவங்க அம்மாவுக்கு இது ரொம்ப கியூட்டா இருக்கும். நீங்க ரெண்டு பேருமே அடாரபிளா இருக்கீங்க. சரி ஏதோ ஒன்று லஞ்சுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறேன், சீக்கிரமா வந்துருங்க பேகெல்லாம் வச்சுட்டு. அங்க அம்மானியும் மன்னிப்பு கேட்கறான், என்னை மன்னிச்சிடு. ஏன்னா எங்க அம்மாவுக்கு நம்ம ரெண்டு பேருமே டேட் பண்றோம் அப்படின்லாம் தெரியாது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பால்கனி ஷேர்டா இருக்குன்னா அது நல்ல விஷயம் தானே. ஏன்னா இதனால நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா ஸ்டார்ஸ் எல்லாம் பார்க்க முடியும், அதுவும் ஒரு வகையில கரெக்டே தான். அப்புறம் கீழே ஏகப்பட்ட டிஷ் எல்லாம் இருக்கும். அங்க அப்பாவும் கேட்கிறாரு, எங்க பையன் உனக்கு ஏதாச்சும் ஒரு வகையில தொந்தரவா இருக்கானா? அம்மானே உனக்கு பேர்டனா இல்லல, அவனை தொல்லலாம் பண்ணல. அட என்ன சொல்றீங்க? அவனை நான் தொல்லையோ இல்ல பேர்டனாவோ இது வரைக்கும் நினைச்சதே இல்ல. அவன் எப்பயுமே எனக்கு உதவியா இருப்பான், அவன் பண்ணாத உதவியே இல்ல, நானே சொல்லி ஆகணும். அதுதான் என் பையனை ரொம்ப கியூட் ஆகுது தெரியுமா? அதேதான், அம்மானே ரொம்ப கியூட் தான். இப்படி நம்ம ஷீனா ரெண்டு பேரும் முன்னாடி சொல்ல உடனே அம்மானேவும் சொல்றான், ஷீனா உன்கிட்ட கொஞ்சம் அப்புறமா பேசணும், அதனால வரியா? கண்டிப்பா அம்மானே, பேசுறதுக்கு நானும் ஆவலா இருக்கேன். ஆனா அதுக்குள்ள அப்பாவும் அங்க சொல்றாரு, ஷீனா கொஞ்சம் வெளியில நான் போற மாதிரி வேலை இருக்கு, ஷாப்பிங்க்கு என் கூட வரியா? அங்க உடனே அம்மாவும் சப்போர்ட்டுக்கு அங்க சொல்றாங்க, நீ வந்து கவலைப்பட வேணாம், என்ன மாதிரிலாம் அவரு பேசிக்கினே இருக்க மாட்டாரு. அதே மாதிரி நம்ம ஹீரோவை இங்கே இருக்கணும் சொல்ல அவன் ரொம்ப ஆச்சரியமா வரான். எதுக்கு? நீ இங்கே ஏறா, நீ வீட்டை பாத்துக்கோ, நீ அங்க வந்துட்டா எப்படி உன்னோட கதையை பத்தி அங்க சொல்ல முடியும்? அங்க இதனால என்ன சொல்லும் தெரியல. அம்மானே அங்க சிரிக்கிறா. சீன்ல அவங்க ரெண்டு பேருமே அங்க போயிடறாங்க. அங்க பிளேட்டை வாஷ் பண்ணும் போதே அம்மாவும் சொல்றாங்க, பரவாயில்லையே பிளேட் எல்லாம் உண்மையிலேயே இப்போ நல்லா வாஷ் பண்ற, ரொம்ப நன்றி. ஒரு வகையில எனக்கு நிம்மதியா இருக்கு தெரியுமா? ஏன்னா இந்த வேலையும் நம்ம ஷீனாக்கே கொடுத்து அவளே இந்த வேலையை செய்ய வைக்கிறியோ அப்படின்னு நான் யோசிச்சேன். அட அம்மா, என்னை பார்த்தா எப்படி உங்களுக்கு தெரியுது நான் என்ன அந்த அளவுக்கு டெரிபிளாவா இருக்கேன்? சரி சரி, உனக்கும் நம்ம ஷீனாக்கும் எப்படி போகுது? என்னது எப்படி போகுதா? அதான்ப்பா உங்க ரெண்டு பேரோட ஆறா வச்சு என்னால சொல்ல முடியுது. நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கும் போது எப்படி தெரியுமா ஆறா வரும்? ஏதோ ஒரு கப்பலா இருக்கிற மாதிரி தான் வரும். நீங்க பேசுறது, நீங்க பண்ற ஒரு விஷயமும், இந்த விஷயத்த உன்னால மறைக்க முடியல. நீ மறைக்கிறதுல அந்த அளவுக்கு குட்டாவும் இல்ல. ஆனா நீங்க வந்து அதுக்கு அகெயின்ஸ்டா இல்லையா? இல்ல, நான் எதுக்கு அகெயின்ஸ்டா இருக்க போறேன்? அவன் நம்ம வீட்டோட மருமகளா வரணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்படுறேன் தெரியுமா? அதே மாதிரி நீ ஃபிளட் பண்றது, பேசுறது, இதெல்லாம் வச்சு பார்த்தா போதும், நீங்க இதுக்கு மேலேயும் சொல்ல வேணாம் ப்ளீஸ். நம்ம ஷீனா இருக்கும் போது தயவு செஞ்சு இப்படியெல்லாம் சொல்லாதீங்க. என்ன யோசிக்கிற? எனக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லைன்னு யோசிக்கிறியா என்ன? கண்டிப்பா நான் அப்படி பண்ண மாட்டேன். ஆமானே ப்ளீஸ், எப்படியாச்சும் அவளை நம்ம வீட்டு மருமகளா மாத்திரேன். ஆனா நீங்க என்ன யோசிக்கிறீங்க? நான் அவளை அப்படியே விட்டுருவேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையாது. அவ்வளவு சீக்கிரத்துல மத்தவங்க அவளை கூத்திட்டு போக நான் விட மாட்டேன். அம்மானே நான் சொல்லி ஆகணும், அப்படியே உங்க அப்பாவோட குணம் இருக்கு உனக்கு, ஆனா அப்பா அளவுக்கு என்கிட்ட சாம் வந்து இல்லம்மா. சரி இப்ப இதுதான் விஷயம்னா டைரக்டா நம்ம ஷீனா கிட்டே பேசிடலாம். வேணாம் அப்படி பண்ணாதீங்க.
நெக்ஸ்ட் சீன்ல அம்மானி வந்துடா. அங்க அம்மானி ஏன் தெரியல ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கினே இருக்கான். ஆமா என்ன விஷயம்? அப்பா வந்து என்ன விஷயத்த உங்ககிட்ட சொன்னாரு சொல்லு. அது நீ சின்ன பையனா இருக்கும் போது எப்படி இருந்த அந்த விஷயத்த அவரு சொன்னாரு. ஆனா என்னால அந்த விஷயத்த சொல்ல முடியாது, ஏன்னா அது ஒரு ரகசியம். ஷீனாவை ஆளு விடுற மாதிரி இல்ல. ஹேய் நான் விட மாட்டேன், நீ சொல்ல மாட்டல. எனக்கு உன்னோட வீக்னஸ பத்தி தெரியும். உனக்கு தொட்டாலே அப்படி கூசும்ல, இப்ப வந்து உன்னை தொடுறேன். இந்த வாட்டி நீ சொல்லி ஆகணும். ஒரு பேட் கேர்லா நீ சொல்லனா என்ன ஆகும்னு நான் காட்ட போறேன். அந்த இடத்துல லைட்டா அப்படியே தொட அங்க ரொம்ப ஷீனாக்கு கூச ஆரம்பிக்குது. சொல்றேன் வெயிட் பண்ணு. அது என்னன்னா நீ சின்ன பையனா இருக்கும் போது சைக்கிளே உனக்கு ஓட்ட தெரியாதுல, கீழே விழுந்தது. நீ ரொம்ப அழுவ அந்த விஷயம். அதே மாதிரி மதர்ஸ் டே வந்தா போதும் சின்ன வயசுல ரொம்ப கியூட்டா உங்க அம்மா ஹக் பண்ணி எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவல அந்த விஷயம். அதே மாதிரி உங்க அப்பா மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேக்ஸ் எல்லாம் தடவுனல அந்த விஷயம். இத பத்திலாம் அவரு சொன்னாரு. இதெல்லாமா அவரு சொன்னாரு? ஆமா இதெல்லாம் தான். தயவு செஞ்சு இந்த விஷயத்தெல்லாம் மறக்கிறியா? அதான் நீ என்ன சிக்கலக்கா பண்ணிட்டல, இதுக்கப்புறமும் என்னால எப்படி அதை மறக்க முடியும்? வாய்ப்பில்ல. நீ இன்னமும் என்ன கூச வச்சா இன்னொரு விஷயமும் இருக்கு, அதையும் காதுல சொல்லுவேன். உங்க அம்மானியும் மன்னிப்பு கேக்குறான். நெக்ஸ்ட் சீன்ல அங்க அம்மானி வரும்போது அங்க ஷீனா ஒரு டைரிய பாத்துன்னு இருக்கா. அம்மா என்னது நான் இல்லாம நீங்க ஒண்ணி பாக்குறீங்க? வேற என்ன உன்னோட ஆல்பம் தான். உனக்கும் என்ன பாக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கோ? அட அது இல்ல, என்னோட பர்மிஷனே இல்லாம நீங்க பாக்குறீங்க, இது சரியே இல்ல. ஆமா இதுல பர்மிஷன் இல்லாம பார்த்தா தப்பா என்ன? இல்ல ஷீனா அப்படி இல்ல, பாக்குறதுக்கு ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கும். அட அப்படியெல்லாம் சொல்லாத, ஏன்னா உண்மையிலேயே ரொம்ப கியூட்டா இருக்கு எல்லா விஷயமும். அதே மாதிரி ஷீனா ரொம்ப நன்றி, ஏன்னா என் மகன் கூட நீ ஒன்னா இருக்கிறதுக்கு. அதே மாதிரி அம்மானே எதுக்காக இந்த விஷயத்த எங்க கிட்ட சொல்லவே இல்ல? அது என்னன்னா எப்படி சொல்றது எனக்கு தெரியல, அதான். ஆனா நீ கவலைப்பட வேணாம், எங்களுக்கு இந்த விஷயம் தெரியும். ஏன்னா எப்போ இந்த வீட்டுக்கு அம்மானே ஒரு பொண்ணை கொண்டு வரணும் அதுலயே எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஏதோ ஒரு விஷயம் ஓடுதுன்னு. போதும் நிறுத்துங்க, நாங்க ரெண்டு பேரும் இப்படி டேட் பண்றதுல உங்களுக்கு பிரச்சனை இருக்கா என்ன? அட அப்படியெல்லாம் இல்ல. உடனே ஷீனா கிட்ட ஆமா அம்மானே கிட்ட உனக்கு என்ன விஷயம் பிடிக்கும் அப்படின்னு கேட்க, நான் அம்மானைய பார்க்கும் போது ஒரு விஷயத்த ரியலைஸ் பண்ண. அவன் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஷையா இருந்தான், ஆனா அந்த விஷயம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதே மாதிரி அவங்க பேசிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ உட்கார்ந்து இருக்கும் போது அம்மானி வரா. ஆமா என்ன ஆச்சு? என் பேரண்ட்ஸ் கூட நீ பேசலையா? அது ஒன்றும் இல்லை, அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கேன். ஆனா என்ன ஆச்சு அம்மானி, நீ வந்து என்னால அப்செட்டா இருக்கியா என்ன? அட அப்படியெல்லாம் இல்ல, உண்மையை சொன்னா எனக்கு நீ என் பேரண்ட்ஸு கூட பேசுறது எல்லா விஷயமும் ஓகே தான். ஆனா ஏன் தெரியல நீ அப்படி பேசும்போது எனக்கு ஒரு மாதிரி லோன்லியா ஃபீல் ஆகுது. ஷீனா என்னை மன்னிச்சிரு, ஏன்னா எனக்கு நல்லாவே புரியுது நீ என் பேரண்ட்ஸு கூட பேசும்போது ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறேன்னு. ஆனால் அதனால எனக்கு வந்து நான் ஏதோ தனியாக இருக்கிற மாதிரி லோன்லியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உடனே இதை கேட்டோன்னே அப்படியே கட்டி போச்சுக்கினே சொல்கிறான். உண்மையை சொன்னால் உன் பேரண்ட்ஸு கூட பேசுகிற விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் அதை விடவும் ரொம்ப ஹாப்பியாக இருக்க விஷயம் என்னன்னு தெரியுமா? உன் கூட பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மானே. இப்படி அவங்க மாற்றி மாற்றி கிஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அவங்க சொல்கிறான், அம்மானே நாளைக்கு நம்ம எங்கேயாச்சும் வெளியில் போகலாமா? ஜஸ்ட் நீயும் நானும். என்னது நீயும் நானுமா? ஆமா, ஏன்னா என்னோட பேரண்ட்ஸுக்கு ஒர்க் இருக்கு, அதனால கண்டிப்பா அவங்களால வர முடியாது. டவுனையும் நீ பார்த்ததில்ல, அதனால உனக்கும் இந்த டவுனை பார்த்த மாதிரி இருக்கும் கண்டிப்பா. அதே மாதிரி எனக்கு உன் கூட இன்னமும் இதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா இருக்கு தெரியுமா? இவன் வர்றதுக்கு முன்னாடி உன்னோட பேரண்ட்ஸும் இதே விஷயத்த அங்க சொன்னாங்க. ஷீனா போயிட்டு அம்மனை கிட்ட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணு. அப்படியா? இதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே சுத்தி பாக்குறாங்க. ஆனா அந்த இடத்துல அவளைக்கும் பெருசா இடம்லாம் இல்ல. பாருக்கு சும்மா காடா இந்த மாதிரி தான் இருக்கும். நான் மன்னிச்சிரு, இந்த இடத்துல பெருசா அந்த அளவுக்கு எதுவுமே இல்ல. அட அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்க வேணாம். நம்ம ரெண்டு பேருமே இப்படி நந்து போயின்னு பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அங்க இதுக்கப்புறம் பேரண்ட்ஸும் இவங்க ரெண்டு பேரை பத்தி தான் யோசிக்கிறாங்க. ஏன்னா சின்ன வயசுல இவங்க ரெண்டு பேரும் எப்படி எங்க ஒன்னா இருந்தாங்களோ அதே மாதிரி தான் நம்ம ஷீனாவும் அமனையும் ஒன்னா இருக்காங்க. ஆனா ஒரு விஷயத்த சொல்லணும், நம்ம ஷீனா வந்து ரொம்ப அமைதியானவ, ஆனா நீ அப்படி இல்லை. ஆனா அந்த ஒரு காரணத்துக்காக தான் உன்னை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். கேட்டவுடனே அம்மாக்கு அங்க அவ்வளவு சந்தோஷம். அதுக்கப்புறம் சீன் அப்படியே அம்மானையை நோக்கி வரும். அங்க பசங்களாம் ரொம்ப ஜாலியா இருக்கும் போது பாத்துக்கினே யோசிக்கிறான், ஆமா உனக்கு ஓடுறது அது வந்து பிடிக்காது தானே? இல்ல ஓடுறது எனக்கு பிடிக்காது அப்படின்னு இல்ல, இந்த பிடி பீரியட்ல ஒரு குறிப்பிட்ட ஃபேஸ்ல நம்ம ஓடணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்துவாங்க, அதுதான் எனக்கு பிடிக்காது. ஷீனாவும் சொல்றான், இந்த பசங்களை பார்த்தா ஒரு மாதிரி எனக்கு பொறாமையா இருக்கு. ஏன்னா அந்த பசங்களோட முகத்தை பாரு, அவங்க ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ண இருக்காங்க. ஆனா அதுக்குன்னு நம்மளாலையும் அப்படி பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வாழ்ந்துட்டோம், அப்படி பண்ணா எல்லாருமே நம்மள ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அது என்னன்னா இந்த மாதிரி சின்ன வயசுல நான் விளாட்னதே இல்லை, எப்பயுமே எங்க யார்டுல நான் ஒண்டிதான் ப்ளே பண்ற மாதிரி இருக்கும். இது கேட்குற நம்ம அம்மானையும், ஷீனா எதுக்குமே நீ கவலைப்பட வேணாம், டைம் வரும்போது கண்டிப்பா நம்ம ப்ளே பண்ணலாம். ஓகே கண்டிப்பா. இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே அங்கே போகும்போது டோஜோ அப்படின்னு ஒரு பர்சனும் பின்னாடி நம்ம ஹீரோவை கூப்பிட்றான். ஆமானே இது நீயா என்ன? டோஜோ பற்றி இப்போதான் நம்மளுக்கு தெரியுது. டோஜோ நம்ம ஹீரோவுடைய சின்ன வயசு ஃப்ரெண்டு.
அடே நான் யோசிக்கல, ஒரு செகண்ட் உன்னை பார்க்கும்போது வேற யாரோ அப்படின்னு யோசிச்சேன். ஆனா நல்லா பார்த்தா தான் தெரியுது, அம்மானே இது நீ தானா? அதே மாதிரி என்ன இந்த பொண்ணு யாரு? இவளை எங்கல இருந்து தூக்குன? நீ நினைக்கிற மாதிரி இல்ல, இவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு. அட பாருப்பா, உன்ன மாதிரி ஒருத்தனுக்கு இப்படி ஒரு கேர்ள் ஃப்ரெண்டா? நான் யோசிக்கல, சின்ன வயசுல ஒண்ணுமே தெரியாத அறியாத பொல்லியே அந்த இப்போ உன்ன மாதிரி ஒரு பர்சனுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஸ்டெப்பா இருக்குப்பா. அதே மாதிரி இவன் கிட்ட அப்படி பெருசா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்தலாம் எனக்கு தெரியல. ஏன்னா இவன் கிட்ட பெருசா இருக்குதுன்னா அவனுக்குன்னு ஒரு வீடு இருக்கு. ஹாஸ்டல்ல அவன் எப்படி இருந்தான் தெரியுமா? நம்ம ஹீரோ பத்தி அங்க தப்பு தப்பா சொல்றான். ஆனா ஷீனா அதை கேட்டும் அவளைக்கும் அந்த விஷயத்தெல்லாம் கண்டுக்கல. எனக்கு அவன் பாஸ்ட்ல எப்படி இருந்தான் எல்லா விஷயமும் தெரியும். பாஸ்ட்ல அவன் ரொம்ப கியூட்டா இருந்தான். அட நீ அதுக்குன்னு எல்லாத்தையுமே அங்க சொல்ல வேணாம். உங்க அம்மானையும் சொல்றான், ஹேய் உங்களுக்கு இடையில இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட விஷயம் ஏற்பட்டிருக்கு. நான் பாஸ்ட்ல ஏற்பட்ட விஷயத்த பத்தி நான் ஒரு துளி இப்ப கவலைப்படல. அதனால நீ என்ன யோசிக்கிறியோ யோசிக்கோ, என்ன வேணா சொல்லு, எனக்கு ஒரு துளி கவலை இல்ல. அங்க உடனே ஷீனாவும் சொல்றான், நீ கேட்டல எனக்கு இந்த பையன் கிட்ட அப்படி என்ன பிடிச்சிருக்குன்னு. நீ நினைக்கிற மாதிரி இல்ல. நீ ஒரு பர்சன் கிட்ட எதுக்காக பழகுவ? அவங்க கிட்ட மணி இருக்கு அப்படின்னு நீ பழகுவியா? கண்டிப்பா நீ அதுக்காக பழகலாம். ஆனா அதனால வாழ்க்கையில உனக்கு பெருசா எதுவும் கிடைக்காது. கிடைச்சாலும் ஒரு நிம்மதி இருக்காது. நீ எப்பயுமே ஃபுல்ஃபில் ஆகாம ஒரு மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இல்லைன்னு கஷ்டப்படுவ. உண்மையை சொன்னா நானே ரொம்ப வெல்த்தியான ஃபேமிலில இருந்து வந்த ஒரு பொண்ணு தான். ஆனா அந்த இடத்துல எங்க பேரண்ட்ஸ் மூலமா எனக்கு வாமாவும் ரொம்ப சந்தோஷமான ஃபீலிங் இது வரைக்கும் எனக்கு வந்ததில்ல. ஆனா எப்போ அம்மானிவை நான் மீட் பண்ணணும், என்னோட வாழ்க்கை அப்படியே மாறிச்சு. அவ மூலமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதே மாதிரி நான் என்ன நம்புறேன்னா, இது வரைக்கும் நான் கஷ்டப்பட்டது எல்லாமே எனக்கு ஒரு பாதையை கிரியேட் பண்ணிருக்கு. நான் அம்மானிவை மீட் பண்ணணும், நாங்க 2 பேரும் ஒன்னா இருக்கணும்னு. அதே மாதிரி நீ சொன்னல உனக்கு மணி தான் மேட்டரா இருக்குன்னு. இப்போ அதுதான் விஷயம். அவங்களோட அப்பியரன்ஸ் மணி இதுதான் உனக்கு முக்கியம்னா ஒரு பர்சன் கிட்ட எந்த அளவுக்கு வேல்யூ இருக்கு அதை கண்டிப்பா உன்னால தெரிஞ்சுக்க முடியாது. எனக்கு அம்மானி தான் இந்த உலகத்துல ரொம்ப மோஸ்ட் வேல்யூபிளான பர்சன். அம்மானி என் மேல வச்சிருக்க அந்த அன்பு அதுவே எனக்கு போதும். அம்மானே போதும். டோஜோ, இது வரைக்கும் நீ எனக்கு நிறையவே பிரச்சனையை கொடுத்துருக்க. அது எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா உங்க மூலமா நிறையவே இன்வேல்யூபிளான எக்ஸ்பீரியன்ஸை என்னோட பாதையில கெயின் பண்ண நிறைய விஷயத்த கத்துக்கினேன். அதுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு. அதே மாதிரி அதுதான் ஒரு மெயினான ரீசனாகவும் இருக்கு நான் ஷீனாவை சந்திக்கிறதுக்கு. நீங்க ஒண்டி அப்படி பண்ணலைன்னா இப்போதைக்கு ஷீனாவும் நானும் ஒன்னாந்திருக்க மாட்டோம். இந்த மாதிரிலாம் நான் பேசியிருக்கவே மாட்டேன். இப்படி அவங்க சொல்லிட்டு போயிடறாங்க. டோஜோ அப்படி யோசிக்கிறான், நம்மளால ஒரு பர்சனுடைய வாழ்க்கை இப்படி மாறமானு. அங்க இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவங்க அப்பா சொன்ன விஷயத்த பத்தி தான் யோசிக்கிறான். ஏன்னா அவங்க அப்பா கரெக்டா தான் அங்க சொன்னாரு. ஸ்டார்டிங்ல அவரு சொல்லிதான் இந்த வீட்டை விட்டு அவன் கொஞ்சம் தள்ளி போயிருப்பான். அதுக்கப்புறம் தான் நம்ம ஷீனாவை அவன் மீட் பண்ணான். இப்படி இவன் வானத்தை பார்த்து யோசனை இருக்கும் போது அங்க ஷீனாக்கும் தூக்கமே வரல. நம் ரீசன் என்னாலையும் அவங்க தூங்க முடியல. அதான் நானும் அப்படியே வெளியில வந்தேன். கவலைப்பட வேணாம் ஷீனா, நான் இன்னும் அந்த பக்கம் வரமாட்டேன். அதே மாதிரி நான் இப்போ ரொம்ப வாழ்ந்துட்டேன், உனக்கு தெரியும்ல. மனே உண்மையிலேயே அது கரெக்ட் தான். உன்னோட மைண்டு உன்னோட உடம்பும் இப்போ ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஷீனா உன்னோட கையை நான் தொடணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். தொடலாமா? கண்டிப்பா. அந்த இடத்துல இப்படி அவங்க 2 பேருமே உள்ள போறாங்க. உள்ள வந்தோடனே ஆளு சொல்றான், ஷீனா நீ நினைக்கிற மாதிரி நான் எதுவுமே பண்ண மாட்டேன். ஜஸ்ட் உன்னை தொடணும் அப்படின்னு ஆசைப்படுறேன், அவ்வளவுதான். கண்டிப்பா. ஆனா உனக்கு அந்த மாதிரி ஃபீலிங் எதுவும் இல்லைல்ல? இல்ல அப்படியெல்லாம் இல்ல. அப்போனா நிம்மதியா தான் இருக்கு. ஆனா என்னை மன்னிச்சிரு, என்ன தேவையில்லாம நான் டீஸ் பண்ணிருக்கேன் உன்னை. அந்த இடத்துல கட்டி பூச்சிக்கினே அப்படி அவன் திடீர்னு கிஸ் பண்றான். இதனால நம்ம ஷீனா ரொம்ப வெக்கப்படுறா. ஆமா என்ன இது சடனா? என்னை மன்னிச்சிரு, நான் சொல்லிட்டு அதை பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறேன். இல்ல அப்படி இல்ல, நீ சடனா பண்ணியா? அதான் நான் ரொம்ப ஆச்சரியமாயிட்டேன். வேணும்னா நீ இன்னொரு முறையும் அதை கொடுக்கலாம். அங்க அம்மானையும் கிட்ட வந்துட்டு அதுக்கேத்த மாதிரியே அங்க திரும்ப கொடுப்பானா. இதனால அவ ரொம்ப ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுறா. நான் யோசிக்கல நீ திரும்ப இப்படி பண்ணுவேன்னு. நான் பண்ண சொன்னேன், ஆனா திரும்ப நான் பண்ண சொல்ல. ஆனா நீ பண்ணா எனக்கு ஓகே தான். அதே மாதிரி உனக்கு வேணும்னா நீ திரும்பவும் பண்ணலாம். இது கேட்டோடனே நம்ம ஆளு என்ன நிப்பானா? அங்க இப்படி அங்க சொன்னோடனே 2 பேருமே மாத்தி அங்க கிஸ் பண்ணிப்பாங்க. அங்க ஷீனாவும் சொல்றான், நான் ஸ்டார்டிங்ல யோசிப்பேன் எதுக்காக மக்கள் எல்லாருமே இப்படி பண்றாங்கன்னு. ஆனா அப்போ எனக்கு புரியல. ஆனா இப்பதான் எனக்கு புரியுது. நம்ம லவ் பண்ற அந்த பர்சனுக்கு உமா கொடுக்கும் போது அது உண்மையிலேயே ரொம்ப வித்தியாசமான ஃபீலிங்க கொடுக்கும். அது உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கும். உனக்கும் அதே மாதிரி தானே இருக்கு. உண்மையை சொன்னா எனக்கும் அதே மாதிரி தான் இருக்கு. ஆனா ஏன் தெரியல அம்மானே, உன் கூட இருக்கும் போது ரொம்ப வாமா ரொம்ப சூப்பரா எனக்கு ஃபீல் ஆகுது. வாமா இருக்குன்னா இந்த இடத்துல என்ன உனக்கு கோல்டா இருக்கா என்ன? இல்ல அப்படி இல்ல, இது வேற மாதிரி ஒரு ஃபீலிங். நீ எந்த மாதிரி சொல்ற? நான் உன்னை டீஸ் பண்ணனு கோச்சிக்காத என்ன? சரி நீ என்ன வாமாக்குறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்றியா?
சரி நம்ம எதுக்காக அதை ட்ரை பண்ணி பார்க்க கூடாது இப்படின்னு நம்ம அம்மானவை அப்படியே படுக்க வைக்கிறான். இப்போ நம்மளுக்கு வாமா ஃபீல் ஆகும். அதே மாதிரி அடிஷ்னலா என்னோட ஆமை ஒரு பில்லோவா நீ பயன்படுத்திக்கலாம். இது அடிஷ்னல் சர்வீஸ் தான் உனக்கு இருக்கும். இதுக்கு ஃபீ உனக்கு என்ன வேணும்? அட என்ன கேள்வி இது? ஸ்பெஷல் டிஸ்கவுண்டா நீ என் கூட தனியா இருக்க, இதுவே எனக்கு போதும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எனக்கு ஆம்லேட்டை தந்தா கண்டிப்பா அந்த சர்வீஸையும் நான் கொடுப்பேன். அப்படியா? இது ரொம்ப நல்ல ஆஃபரா இருக்கு, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமா அங்க தூங்க இங்கே இந்த எபிசோடும் முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த எபிசோட்ல ரொம்ப டீட்டெயிலா ஏகப்பட்ட விஷயத்த சொல்லியிருப்பாங்க. நம்ம அம்மானிக்கு வாழ்க்கையில ஏகப்பட்ட விஷயம் ஏற்பட்டிருக்கு. ஆனா அது எல்லாமே தான் அவன் வாழ்க்கை மாறதுக்கு ஒரு காரணமா இருக்கு. இப்போ உங்களோட நிலைமை மோசமா இருக்கு, நம்ம வாழ்க்கையே ஏன்டா இப்படி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். கடவுள் எதுக்காக இப்படி பண்றாரு அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனா எந்த அளவுக்கு கஷ்டம் வருதோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பெரிய பலனும் உங்களுக்கு கிடைக்கும் இப்படின்னு இந்த எபிசோட்ல சொல்லாம சொல்லியிருப்பாங்க. ஸோ பார்க்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு, டீட்டெயிலா பண்ணாதான் இதெல்லாம் உங்களுக்கு புரியும். அதனால தான் லென்த்தும் ரொம்ப அதிகமா இருக்கு. இதுக்கு மேல லென்த்தா பண்ணா காப்பிரைட் இஷ்யூ வந்துடும். அதே மாதிரி என்னோட சின்ன ரெக்வஸ்ட், ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் நம்ம சேனல்ல இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.